இன்னைக்கு வந்து பைகன் கா பர்த்தா தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி நல்லா சுட்டுக்கணும். எண்ணெயை தடவி நல்லா சுட்டுறணும். கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி கருகருன்னு சுட்டுறணும். சுட்டுட்டு அப்புறம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு தோலை நல்லா உரித்து எடுத்துட்டு அதை நல்லா இது பண்ணிடணும், ஸ்மாஷ் பண்ணிக்கணும். சுட்டுட்டு நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி தோலை உரித்து நல்லா எடுத்து வச்சுருக்கோம். மத்தால நல்லா இது பண்ணி ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். வணக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். வாங்க. சீனிச்சட்டியை போட்டு சீனிச்சட்டி நல்லா எண்ணெய் கொஞ்சம் விட்டு வெங்காயம் நல்லா பெருசு நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 6 பூண்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வணங்கினதும் இதை வந்து அரைச்சிடலாம். வணங்கிட்டுருக்கு. நல்லா வணங்கியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதில் வந்து இந்த மேங்கோ பவுடர் இருக்குங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு இதை வந்து இந்த கத்திரிக்காயை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதில் வந்து ஜீரகப்பொடி, காரப்பொடி, உப்பு அதெல்லாம் போட்டு அப்புறம் அந்த ஆம்ச்சூர் பொடியும் போட்டு கலந்து விட்டு நல்லா ஒரு வணங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இறக்கி வச்சுட்டு அரைச்சிடலாம். வச்சு காரப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் இந்த ஆம்ச்சூர் பொடி எல்லாமே போட்டு ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களோட ஆப்ஷனல் தான். பெருஞ்சீரகம் அதெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதை அரைச்சிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கத்திரிக்காயை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோங்களா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடிச்சு மிக்சியில் போட்டாச்சு. நல்லா கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதோட அதில் கலந்து விட்டுடலாம். வச்சுங்க. எண்ணெய் ஊற்றி சீனிச்சட்டி போட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி அந்த ஸ்மாஷ் பண்ணி வைக்கிற கத்திரிக்காயை அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுட்டாக்கா பைகன் கா பர்த்தா ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு. பைகன் கா பர்த்தா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.